வேட்டையன் திரைப்படம் தொடர்பாக திரு சீமான்ட்டு வந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. அதை ஒட்டி இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுது. அப்படிதான் புரிந்து கொள்ளணுமா? இதில் ஒன்றும் ஒரு பின்னணி அரசியலோ எதிர்கால அரசியலுக்கான ஒரு திட்டமோ இருக்கிற மாதிரி தெரியலையா? மீண்டும் மீண்டும் இந்த சந்திப்பு தொடர்பான சந்தேகங்கள் கிளப்ப தொடங்கின நிலையில தான் திரு சீமான் விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆமாம், அதாவது வேட்டையன் படம் தொடர்பாக அவங்க சந்திக்கிறது அப்படின்றது வந்துட்டு சரி, அவங்க 2 பேருமே திரையுலகத்தை சேர்ந்தவங்க, அதனால் அது ஒன்று பெரிய விடயம். ஆனால் 2.25 மணி நேரம் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்ததுன்னு சீமான் சொல்கிறாரு. நேற்று நடந்த மாவீரர் தின பொது நிகழ்வில் அவர் பேசும்போது அதை சொல்லியிருக்காரு. 2.25 மணி நேரம் வந்துட்டு பாராட்டுரையெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பற்றி மட்டுமே பேசியிருக்க மாட்டாங்க, அது வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இது சந்திப்பை பற்றி அவரும் விளக்க வேண்டியதில்லை, நானும் விளக்க வேண்டியதில்லை, அவருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது விமர்சனத்திற்குரியது. நீங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னம்னா, நீங்கள் பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எதிர் துருவமாக காட்டிய ஒருவரை, அவர் அரசியல் வருகையை அப்படி கடுமையாக எதிர்த்த ஒருவரை நீங்கள் சந்தித்தது எதற்காக, 2.25 மணி நேரம் பேசியது எதற்காக, அதில் பேசிய அரசியல் தான் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் இயல்பாக விளக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணுமா? சொல்லிட்டு போகணும் கேட்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி தண்ணி குடிக்கணும்னா உங்கள்கிட்ட கேட்கணுமா? நான் ஒரு இயற்கை உபாதைக்கு போகணும்னா கூட உங்களை கேட்கணுமா? அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, அவரா தனக்குத்தானே இட்டு கட்டி சுட்டி கொள்வதும் பேசிக்கொள்வதும் தான் அது. அப்படி கிடையாது, அப்படி யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி ஒன்றும் ஒரு பகைமை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி காட்டினீங்க உங்களுடைய தோழர்களுக்கு, உங்கள் தொண்டர்களுக்கு, உங்களை நோக்கி வந்த மக்கள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி காட்டினீங்க. அவர் அவ்வளோ பெரிய ஒரு எதிரியா, நீ ஏன் தமிழ் மண்ணில் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் வந்துட்டு அவர் உருவகப்படுத்தி நீங்கள் திட்டிருக்கிறீங்க, பேசுனீங்க, விமர்சிச்சிங்கன்றத விட திட்டிருக்கிறீங்க அந்த அளவுக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு விளக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இயல்பாக உங்களுக்கு அரசியலுக்கு வர்றோன்னு சொன்னதுனால ரஜினிகாந்த் எதிர் மக்களுக்கு இருக்கு, நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, நான் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்துட்டு ஒரு அரசியல் சினிமா சூப்பர் ஸ்டார், நான் ஒரு அரசியலில் நான் ஒரு சூப்பர் ஸ்டார், அதனால் அப்படின்னாரு. பொதுவாக இயற்கையில் இருக்கிற மாதிரி அரசியல்லையும் 2 விதமான ஸ்டார்கள் உண்டு. இயற்கையில் எப்படி ஒரு ஸ்டார் அப்படின்றதுக்கு விட பவர்ஃபுல்லாக பிளாக் ஹோல் இருக்கோ கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எந்த ஸ்டார் அதனுடைய அந்த சக்திக்கு உட்பட்டு வருதோ அது அப்படியே விழுங்கிடும், அதோட மறைஞ்சிடும், ஸ்டார் இருக்காது. அதான் பிளாக் ஹோலினுடைய தன்மை. அதே மாதிரி அரசியலில் நீங்கள் எதிர் துருவத்தை ஒரு துருவமாக காட்டிட்டீங்க, இலக்கா நீங்கள் காட்டிட்டீங்க, எதிரியாக காட்டிட்டீங்க அப்படின்னம்னா அதோட நீங்கள் போயிட்டு சமரசம் பண்ணிக்கும் போது உங்களுடைய அரசியலை அடிபட்டுடும். அதுதான் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அஇஅதிமுகவையும் எதிரின்னு ரஜினியை சந்தித்த உடனே சீமானுடைய அரசியலே நீர்த்து போயிட போதா என்ன? அப்படி ஆகும், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போது அண்ணன் வைகோ தமிழினத்திற்காக பல்வேறுபட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் வந்துட்டு கட்சி தொடங்கி, அவர் வெளியேற்றப்பட்டு கட்சி தொடங்கிய போது அவருக்கு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த வரவேற்பெல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டவர்கள். அப்படியாப்பட்டது 96 அன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா வந்துட்டு அது ஜெயலலிதா ஒரு எதிர்நிலையாகவும், திமுக தமாக தமிழக முன்னேற்ற முன்னணி, தமிழக காங்கிரஸ் அதோடு சேர்ந்து அது என்ன ஆயிடுச்சு, அந்த கூட்டணிக்கு போயிடுச்சு, சாதகமாக போயிடுச்சு. ஆனால் 27 லட்சம் வாக்குகள் ஜனதா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணி அவ்வளோ பெரிய வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனாலும் அது ஒரு தனித்தன்மையோடு இருந்தார் வைகோ. ஆனால் 98 அவர் பண்ண முதல் தவறு என்னென்னா, அஇஅதிமுகவோட கூட்டணி வைக்கிறார். பாமகவும் கூட்டணி வைக்குது. 5 இடங்களை வாங்கிட்டு நிற்கிறாங்க. 3 இடம் 4 இடம் அவங்க ஜெயிக்கிறாங்க, போச்சு. 99 மறுபடியும் மக்களவை தேர்தல் வருது, மறுபடியும் அதிமுகவோட இணைகிறாரு, போச்சு. அதுக்கப்புறம் லட்சியத்தில் நேர்மை, பொது வாழ்க்கையில் தூய்மை எல்லாம் அடிபட்டு போச்சு, அதோடு முடிஞ்சது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு தேமுதிக வருது, விஜயகாந்த் வர்றார், மாற்றா வர்றார். இந்த 2 கட்சிகளும் செய்யாத நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2010 அவர் 9 மக்களவை தேர்தலில் அவர் வந்துட்டு 10% மேலே வாக்குகளை பெற்று வராரு. ஆனால் 2011 பார்த்தீங்க அப்படின்னம்னா 9 கூட்டணி முயற்சி நடக்குது, தடுக்கப்பட்டு விட்டது. 11 மறுபடியும் இது பண்ண போனால் எடுத்து அந்த கூட்டணிக்கு போகிறாரு. 41 இடங்களை வாங்கிட்டு நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. 29 இடம், எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. ஆனால் என்னாச்சு அரசியல்?
இல்லை இப்போ சீமான் யாரோடையும் கூட்டணி பேசுறதுக்காக போலே சொல்கிறேன், விளக்குறேன். சீமான் கூட்டணி எல்லாம் போடுறதுக்கு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியல் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்துட்டு ஒரு அரசியல் முகம் இருக்குது. அது சார்பு நிலையா? இருக்குது, அரசியல் நிலை இருக்குது. துக்ளக் விழாவில் பேசுகிறாரு, அவர் அதில் என்ன பேசுகிறாரு, அவர் எல்லாம் எப்படி விமர்சிக்கிறாரு, பெரியாரை பொறுத்த நிலை என்ன, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த நிலை என்ன, அவர் எந்த சார்புடையவர், இந்துத்துவாவா இல்லை தமிழ் தேசிய சார்பா அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதனால் ரஜினியினுடைய அரசியல் சார்பு நிலையோ அடையாள நிலையோ பற்றி யாரும் வந்துட்டு புதுசாக தமிழ்நாட்டில் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அழைத்த விழாவுக்கும் திரு ரஜினிகாந்த் வர்றாரு, முதல்வர் அழைச்ச விழாவுக்கும் வர்றாரு அப்படின்னு திரு சீமான் கேட்குறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுடைய கூட்டத்தில் கூட நிறுத்திக்கங்க, நிறுத்தி பாருங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் விமர்சிச்சு வர அப்போ நீங்கள் கூப்பிட்டு நிறுத்தணும் இல்லை. அவங்களுக்கு அந்த விளக்க வேண்டிய தேர்வை இல்லை. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரஜினியினுடைய ஆதரவு இல்லாதே அவங்க வந்துட்டாங்க. அவங்க ரஜினி கிட்ட எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பொதுக்கூட்டம் உங்களுடைய மேடையில் நிறுத்துங்களேன் ரஜினியை. அப்புறம் நாம் தமிழர் மேடையில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதனால் ஒரு விடயத்தை சொல்கிறேன், நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துறீங்களோ அதோடு நீங்கள் போகும்போது பிளாக் ஹோல் தியரி தான், நீங்கள் காணா போயிடுவீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அது நடக்காது. அது எல்லாருக்கும் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றோன்னு சொல்கிறாங்க. 2000 கோடி என்கிட்ட பேரம் பேசுனாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னா கள அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியாமையா சீமான் இத்தனை ஆண்டு காலம் களத்தில் நின்று 8% வாக்குகளை நோக்கி நகர்ந்திருக்க முடியும்? இவ்வளோ காலம் நீங்கள் நின்ன இடம் அவ்வளோ நேர்த்தியானது, ரைட்டுங்களா? அட்லீஸ்ட் நேர்த்தியானதாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் ரெண்டுத்தையும் சொல்கிறேன், கூடவே இருந்தவன் தானே, அதனால தான். ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது இவ்வளவு கடுமையாக நீங்கள் விஜயம் வந்துட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் என்று சொன்னவரை பார்த்து அவ்வளவு கடுமையாக நீங்கள் பேசுனீங்க. என்ன அடிப்படையில் இவரோட போய் நின்றுக்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப உறவானவர், அவர் பங்காளியா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அரசியல்வாதி, ஒரு கட்சியினுடைய தலைவர், மாற்று அரசியல்னு சொல்லிகிட்டு இருக்கிறவர், அப்படியாப்பட்டவர் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் என்ன பேசுனீங்கன்றது வெளியில் விளக்க மாட்டீங்க, அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. கேட்டால் இதுக்கெல்லாம் கூடவா கேட்கணுன்றீங்க. எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே பேசிக்கிறீங்க. சீமானின் கொள்கை நிலைத்தன்மை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு விடயத்தை மட்டும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப நேர்மையான தமிழ் தேசியர்கள், அவ்வளோதான். சீமானை தவிர அப்படி சொல்ல வரீங்களா? நோ 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 நோ, அதெல்லாம் நான் சொல்லலை. தம்பிமார்கள்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.